சார் இப்போ கோல்ட் பிரைஸ்லாம் பயங்கரமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கிராம் 8,000 தாண்டிட்டு இருக்கு. ஒரு சவரன் 60,000 தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே சொல்றது, இல்ல எல்லாருமே நெனைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னும் இந்த 1 வருஷத்திலேயே வந்து 80,000 இல்ல 1,00,000 வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாவே இருக்கு. சீக்கிரமா வந்துரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அத ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அந்த அளவுக்கு ஏறுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா, இப்ப லாஸ்ட் இயர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 35, 36% அப்ராக்ஸிமேட்டா ஏறியிருக்கு. லாஸ்ட் ஒரு 1 இயர்லேன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ திருப்பி வந்து இப்ப நீங்க சொல்ற லெவல் அ வ போகணும் அப்படின்னா, ரூ. 1,00,000 சவரன் போகணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 50% ஏறணும். அந்த அளவுக்கு ஏறுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் ஏறலாம். பட் ஆனா, ஆல்ரெடி கோல்டு வந்து பீக்ல இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. சார் அப்படி ஏறுனா எந்த அளவுக்கு வந்து ஏறும் சார்? ஏன்னா இப்பவே வந்து 60,000 தாண்டிட்டு இருக்கு. ஒரு 80,000 வர்றது அளவுக்கு ஏறுமா? இல்ல எந்த மாரி ஏறும் சார்? அது எக்ஸாக்ட்டா தெரிஞ்சிருந்தா தான் நான் இங்க இருக்க மாட்டேன். நேரடியா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். நேரடியா கோல்ட போய் வாங்கி வச்சிருப்பேன். பிரச்சனை என்னன்னா, இது வந்து யாரும் ஒரு தனிநபர் தீர்மானிக்கிறது இல்ல. ஏன்னா பல அரசாங்கங்கள், பல இண்டிவிஜுவல்ஸ், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள், கோடிக்கணக்கான மக்கள், மைனிங்கு இது மாரி பலதரப்பட்ட ஐட்டங்கள் சேர்ந்து தான் இந்த கோல்டினுடைய விலை உலக அளவுல நிர்ணயம் ஆகுது. ஸோ எக்ஸாக்ட்டா கெஸ் பண்ண முடியாது. பட் ஒண்ணு நமக்கு என்ன தெரிய வருது அப்டின்னா, ஜென்ரலா வந்து கோல்டு வந்து மீண்டும் மீண்டும் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறத வந்து எந்த சொத்தா இருந்தாலும், எந்த அசெட் கிளாஸா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் உச்சத்த தொடையில, அது அடுத்தாற்போல அடுத்த சில மாதங்கள்லயோ, ஓரிரு வருடங்கள்லயோ, அது வந்து திருப்பி டவுன்வர்ட் ட்ரெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் உறுதியா தெரியுது. பட் ஆனா, இது வந்து தொடர்ந்து பீக் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது நீங்க சொல்ற மாதிரி. இன்னமும் கொஞ்ச நாள் ஏறலாம். வி ரியலி டோன்ட் நோ. ஆ எக்ஸாக்ட்டா வந்து இப்ப நமக்கு இன்னைக்கு 64,000 இருக்கு அப்படிங்கிறத வந்து இன்னும் 1 வருஷத்துல 75,000 போகும், 80,000 போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டினுடைய பிரைஸ் ஏற ஏற டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும். பர்ட்டிகுலர்லி ஜுவல்லரி டிமாண்ட். கோல்டு கவுன்சில்னு இருக்காங்க WGCன்னு. கோல்டு கவுன்சில் என்ன கெஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டு வந்து கோல்டினுடைய டிமாண்ட் குறையும். ஏன்னா, இப்ப 2024ல 800க்கும் அதிகமான அ டன் வந்து டிமாண்ட் இருந்துச்சு. பட் ஆனா 2025ல ஒரு 700 டூ 800 டன் தான் டிமாண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10% டிஃபரன்ஸ். போன வருஷத்த விட 10% குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட். ஸோ, அதனால ஜுவல்லரி டிமாண்ட் வந்து 2025ல இவ்வளவு பீக்ஸ் பிரைசிங் இருக்கிறதுனால டெஃபினட்டா குறையும். எல்லாம் வாங்காம இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லல. அதிகமாக வாங்க மாட்டார்கள். சென்ற ஆண்டை விட குறைவாக வாங்குவார்கள். அதான். சார் இப்போ வாங்குறதுக்கு வந்து கம்மியாகும்போது, பிரைஸும் கம்மியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். ஏன்னா இப்ப ஜெனரலா டிமாண்ட் குறைஞ்சுச்சுன்னா பிரைஸ் குறையணும். இன் ஜெனரல். தட் இஸ் தி டிமாண்ட் சப்ளை திங்ல. பட் இப்ப இவங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ரேட் அதிகமாயிருச்சு அப்படின்னு வாங்க பயப்படுறாங்க. பட் அதே சமயங்கள்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அவங்க மத்திய வங்கிகள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற மத்திய வங்கிகள் அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ வந்து பிரைஸ் அகைன் டவுன் ஆகாது. இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். ஸோ, அதனால மல்டி போலார் மாதிரி இந்த கோல்டு டிமாண்ட் வந்து பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து வர்றதுனால, ஸோ நம்ம வந்து எக்ஸாக்ட்டா கணிக்க முடியல. சார் இப்போ நீங்க சொல்லும்போது பேங்க்லாம் வாங்குனாங்கன்னா, இன்னும் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா உலக அளவுல பார்க்கும்போது நெறைய பேங்க் வந்து டன் கணக்குல வந்து கோல்ட்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு? அவங்க வந்து இன்னும் அதிகமா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அ இந்த அளவுக்கு தான் நீங்க வாங்கணும் அப்படின்ற மாரி ஏதாவது இருக்கா சார்? அதாவது இவ்வளவுதான் எந்த மத்திய அரசாங்கமும் வாங்கணுங்கிற கட்டுப்பாடு அதெல்லாம் கிடையாது. அந்தந்த கவர்மெண்ட்ட பொறுத்து தான் அவங்க வாங்குறது, வாங்காம இருக்கிறது அந்த மத்திய ரிசர்வ் வங்கிய பொறுத்து தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் பேக்வேர்ட்ஸ் நம்ம போனோம்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1980, 70லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பைபோலார் வேர்ல்டும்போம். 2டே 2 தான். ஒரு ஒரு சைடு ரஷ்யா, இன்னொரு சைடு அமெரிக்கா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் யுஎஸ்எஸ்ஆர் போன பிறகு யூனிபோலார் வேர்ல்டு. அமெரிக்கா மட்டுமே தலைமையில நின்னுச்சு, தலையா இருந்துச்சு. இப்ப வந்து எகைன் வந்து நம்ம வந்து மல்டிபோலார் வேர்ல்டுக்கு வர்றோம். ஏன்னா ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் இந்தியா, இன்னொரு பக்கம் ரஷ்யா,
இன்னொரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியன், இது மாதிரி பல தலைகள் மேலெழும்பி வர்றாங்க. அமெரிக்காவும் உலக அளவுல இருந்து நான் வெளியேறிக்கிறேன். உலக அளவுக்கு நான் நிதி குடுக்குறதோ, நிதி உதவி செய்றதோ, உலக அளவுல உள்ள பிரச்சனைகள்ல தலையிடுறதோ, அதையெல்லாம் நான் குறைச்சுக்கிறேன் அப்படின்னு அமெரிக்காவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. பழைய எதிரிகளான அமெரிக்கா, ரஷ்யா இப்போ ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம். இது மாரி மல்டிபோலார் வேர்ல்டா மாறிடுச்சு. இப்போ மல்டிபோலார் வேர்ல்டுல என்னன்னா, யூனிபோலார் வேர்ல்டா இருக்கையில எல்லாரும் டாலர்லயே எல்லா அரசாங்கங்களும் தங்களுடைய ரிசர்வ் கரன்சிய வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தனிநபர் வந்து நம்மட்ட பணம் இருந்துச்சுன்னா எங்க கொண்டு வைப்போம்? பேங்க்ல டெபாசிட் போடுவோம். இல்ல கோல்டு வாங்குவோம். இல்லாட்டி லேண்ட் வாங்குவோம். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவோம். ஸ்டாக் மார்க்கெட்ல போடுவோம். இதுதான் ஒரு தனிநபர் செய்யக்கூடியது. அதே மாரி ஒவ்வொரு அரசாங்கங்களும் இந்தியா போன்ற அரசாங்கங்கள் இப்ப இந்தியா, சீனா, பிரேசில் பல நாடுகளும் என்னன்னா, தங்கிட்ட உள்ள எக்ஸஸ் பணத்த வந்து அமெரிக்காவுக்கு போய் கடன் கொடுக்கின்றன. அமெரிக்காவுக்கு கடன் கொடுத்து அமெரிக்கா டாலர் பாண்ட்ஸ நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அதத்தான் நம்மளுடைய ரிசர்வ்ஸா சொல்றோம். இப்ப நம்ம ரிசர்வ் வங்கி வந்து $800 பில்லியன் வச்சிருக்கு, $700 பில்லியன் வச்சிருக்குன்னா, நம்ம அமெரிக்க நாட்டுக்கு நம்ம கடன் குடுத்துருக்கோம். அதுக்கு வட்டி வாங்கிக்கிறோம். அதுதான் அர்த்தம். இப்ப எல்லா நாடுகளும் என்ன அவங்களுக்கெல்லாம் புரிய வந்துச்சுன்னா, நம்ம டாலர்லயே நம்மளுடைய சர்ப்ளஸ பூரா நம்மளுடைய சேவிங்ஸ பூரா டாலர்லயே கொண்டு போய் போட்டிருந்தோம்னா, நாளைக்கு அமெரிக்கா இப்ப தகராறு பண்ற மாரி ஏதாவது தகராறு பண்ணுச்சுன்னா, நம்ம குடுத்திருக்க பணம் பூரா வீணடிக்கப்படலாம். அல்லது காலாவதி ஆகலாம். அல்லது ரஷ்யாவுக்கு ஆன மாரி பிரச்சனை ஆகலாம். அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, இப்ப நம்மளுடைய ரிசர்வ்ஸ வந்து டாலர்ல மட்டும் வச்சுக்க வேண்டாம். டாலர் பாண்டுல மட்டும் வேண்டாம். தங்கத்துக்கும் மாறிக்குவோம். அது தங்கத்துல ஒரு 10% வச்சுக்குவோம். 20% வச்சுக்குவோம். மொத்தமா இல்லைன்னா கூட ஒரு 10% 20% வச்சுக்குவோம்னு சொல்லித்தான் ஒவ்வொரு நாடுகளும் தங்கத்துல வந்து ஒரு ஒதுக்கீட செய்கின்றன. இப்ப சமீப காலங்களா கடந்த ஒரு 5 வருடம், 10 வருடங்களாக இந்த ஒதுக்கீடு அதிகமாக தங்கத்தினுடைய விலை ஏற்றத்தையும் நம்ம பார்க்கிறோம். டைரக்ட்லி புரொபோர்ஷனல் மாரி தான். ஏன்னா இந்தியா டா டாலர் சாரி தங்கம் ரிசர்வ் வாங்கி குமிக்குது. இப்ப ஏர்லி அஸ் ஜனவரி, பிப்ரவரில கூட 2, 3 டன் வாங்கியிருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு 50 டன், 100 டன்னுன்னு இந்திய அரசாங்கமே வாங்குறாங்க. டர்க்கி வாங்குறாங்க, கத்தார் வாங்குறாங்க, ரஷ்யா வாங்குது, சீனா வாங்குது. இது மாரி உலகளாவிய பல நாடுகளும் வந்து கோல்ட வந்து தங்களுடைய ரிசர்வா பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா நாளைக்கு அமெரிக்கா ஏதாவது கைய தூக்குனா, நம்ம என்ன பண்றது? ஸோ அதுக்காக தங்கம்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் விக்கலாம். அது காலங்காலமாக ஆயிரக்கணக்கான வருடங்களாக தங்கத்துக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணுவாங்க தான் இப்ப எல்லாரும் பண்றாங்க. ஓகே சார். இப்போ விலை அதிகரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவுடைய ஓவரால் எக்கனாமிய எந்த அளவுக்கு இது பாதிக்குதா? இல்ல அதுலயுமே ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? எக்கானமிய வந்து கோல்டு நேரடியா பாதிக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜென்ரலா அந்த எக்கானமில ஒரு சப் செக்மெண்ட் ஜுவல்லரி செக்மெண்ட் இருக்காங்க இல்லையா? பொற்கொல்லர்கள், ஜுவல்லரி செக்மெண்ட், ஜுவல்லர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படலாம். ஏன்னா பிரைஸ் ஏற ஏற அவங்களுக்கு ஜுவல்லரி விக்கிறது வந்து குறையும். ஸோ அப்படிங்கையில அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். அவங்க அந்த அந்த ஸ்மால் செக்மெண்ட்டுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். பெரிய அளவுல இந்தியாவுல பாதிப்பு இருக்காது. கோல்டு வந்து எசென்ஷியல் கமோடிட்டி கிடையாது. வேற ஈவன் சில்வர கூட நீங்க சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் யூஸ் நெறைய இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ்ல, கம்ப்யூட்டர்ஸ்ல, மொபைல் ஃபோன்ஸ்ல, ஈவில இது மாரி பல இடங்கள்ல வெள்ளி உபயோகப்படுது. பட் அந்த அளவுக்கு கோல்டுனுடைய உபயோகம் இல்லை. மெயினா வந்து ஆர்னமெண்ட்ஸுக்கு தான், ரிசர்வ்ஸுக்கு, சர்ப்ளஸ கொண்டு போய் பார்க் பண்ணிக்கிறதுக்கு, இதுக்கு தான் கோல்டு உதவுது ஜெனரலா. அதனால இன்டைரக்ட்டா என்ன சொல்லலாம்னா, கோல்டு விலை அதிகரிச்சுக்கிட்டே வரையில, ஒன் ஆஃப் த ரீசன் குட் பி நம்மளுடைய கரன்சி வீக்கன் ஆகுது அப்படிங்கிறது. இப்ப நீங்க சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கரன்சி வந்து டாலருக்கு ரூ. 82லேருந்து 82, 83லேருந்து 87 வரைக்கும் போச்சு. அப்ப அத ஒட்டி கோல்டும் ஏறுச்சு. ஸோ, இப்ப கோல்டு விலையேற்றங்கள் நடக்கையில வந்து நம்மளுடைய கரன்சி பாதிக்கப்படுது அப்படிங்கிறது ஒண்ணு இன்டைரக்ட்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். 2வது வந்து நாட்டுல வந்து கொஞ்சம் சில நாடுகள்ல இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் தலை தூக்குச்சுன்னா, அப்ப இங்க கோல்டு பிரைஸ் ஏறும். உலக அளவுல கூட. ஸோ இதெல்லாம் வந்து கோல்டினுடைய விலையேற்றத்த வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா கோல்டு வந்து நேரடியா வந்து பாதிக்குது, பொருளாதாரத்த பாதிக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுல கிடையாது. ஓகே சார். இப்ப கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் எல்லாருமே கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும், கோல்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமா இருந்துகிட்டே தான் இருக்கு. சப்போஸ் கோல்டு ரேட் அதிகமா இருக்கிறதுனால கோல்டு வாங்க முடியல அப்படின்றவங்க,
சில்வர நோக்கி போலாமா சார்? ஏன்னா இப்போ வருங்காலத்துல சில்வர் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரேட் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லைக் கோல்டும் சில்வரும் நம்ம அக்காவும் தங்கச்சியும் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து இன்னும் கோல்டு ஏறையில் சில்வரும் ஃபாலோ ஆகும். ஏன்னா நெக்ஸ்ட் ப்ரெஷியஸ் மெட்டல் டெஃபினட்டாக அது ஏறும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் கோல்டுக்குன்னு உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அது ரொம்ப சின்ன அளவு வச்சுக்கக்கூடிய அமௌண்ட்லேயே அதனுடைய வேல்யூ அதிகம். சில்வர் வந்து நீங்கள் ஒரு பாரா தூப்பா சில்வர் 1 கிலோ வந்து நமக்கு வந்து 1,00,000 ரூபா. கோல்டு வந்து நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 80,00,000 ரூபா வந்துடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாது. ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. 2வது வந்து கோல்டு வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்டேபிளாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி சில்வரை ஒப்பிடையில் வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கம்னு சொல்லுவோம். சில்வரை ஒப்பிடையில் கோல்டு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கோல்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஈஸி. சில்வர் வந்து நீங்கள் லாரி கணக்கில் ஏற்றணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாரு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால கோல்டுக்கு அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது. சில்வர் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நம்ம அதை எடுத்துக்கலாம் சில்வரை. இப்போ கோல்ட் ரேட் அதிகமா இருக்க டைம்ல கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? அப்படி பண்றதா இருந்தா எந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் சார்? பிசிக்கல் கோல்டு இல்லாம. இந்த டயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கோல்டை பார்க்குறவங்க இப்போ பார்க்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்லாம் இப்போ டவுனாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் டவுனாக இருக்குது. ஸோ எந்த சொத்து வகை வந்து டவுனாக இருக்கோ அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். எது பீக்கில் இருக்கோ அதில் போய் முதலீடு செய்வது அவ்வளோ புத்திசாலித்தனம் அல்ல. முதலீட்டு கண்ணோட்டத்தில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவை இருக்குன்னா நீங்கள் வாங்கித்தான் ஆகணும். வேறு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால வந்து இந்த சமயங்களில் வந்து இவ்வளவு உச்சத்தில் இருக்கையில் போய் கோல்டை வாங்கணுமா முதலீட்டுக்காக அப்படின்னா அது நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு வாங்கிக்கங்க. பட் வேற எந்த சொத்து விழுந்திருக்கோ வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் விழுந்திருக்கு, அதில் போய் முதலீடு செய்வது ப்ராபபிளி மியூச்சுவல் ஃபண்ட் உள்ள முதலீடு செய்வது இப்போ வந்து நோ பிரைனர். ஏன்னா அது விழுந்து கிடக்கு. ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எந்திரிக்கத்தான் வேணும். ஓகே சார். இப்போ வந்து ஆல்ரெடி கோல்டு வச்சிருக்கவங்க, இப்போ அதிகமா ரேட் இருக்கு. இந்த டைம்ல நான் சேல் பண்ணணும்னு நினைச்சா பண்ணிக்கலாமா? பண்ணுறாங்க. ஆல்ரெடி புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்கள் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து நான் எடுத்துட்டு கொஞ்சம் சேல் பண்ணுறேன் அப்படின்னு. நான் இப்போ எங்கிட்டே சில கஸ்டமர்ஸ் வர்றாங்க, சொல்கிறாங்க, இல்லை சார் என்னோட கோல்டு அதிகமாக இருக்குது, நான் கொஞ்சம் வித்துச்சு, இப்போ மார்க்கெட் விழுந்திருக்கு, நான் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னுடைய இது வந்து அவங்களுடைய அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல அதை வந்து அந்த அவங்ககிட்ட ரொம்ப லெஸ் அலோகேஷன் தான் கோல்டில் இருக்குன்னா அதை வச்சுக்கலாம். பட் நிறைய கோல்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு போர்ஷனை வந்து தாராளமாக விற்கிறதுக்கு யோசிக்கலாம். யோசிச்சு எந்த சொத்து வகை விழுந்திருக்கோ அதில் போய் முதலீடு செஞ்சுக்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி காலங்கள்ல கோல்டு வந்து ரிட்டர்ன்ஸே குடுக்காத டைம்லாம் இருந்திருக்கா சார்? ஏன்னா இப்போ ரொம்ப பீக்ல இருக்கு. இப்போ எல்லாருமே அதிகமா இத பரவலா பேசுறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ரிட்டர்ன்ஸே இல்லாம இருந்திருக்கு அப்படின்னா, அந்த டைம்லாம் என்ன சார்? இருந்திருக்கு. இப்போ 2012, 13லேருந்து ஒரு 17, 18 வரைக்கும்லாம் எடுத்தீங்கன்னா கோல்டு வந்து ரிட்டர்ன் வந்து 0. ஆல்மோஸ்ட் கோல்டு ரிட்டர்னே கொடுக்குற ஒரு 5, 6 வருடத்துக்குலாம். ஸோ அதனால அது கோல்டும் வந்து சைக்கிளிக்கல் தான். ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும். என்னன்னா அதனுடைய சைக்கிள் வந்து லிட்டில் லாங்கர். ஒரு 4, 5 வருஷத்துக்கு ஏறும். அப்புறம் ஒரு 3, 4 வருஷத்துக்கு ஏறாமல் படுத்திருக்கும். ஸோ இது காலாகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போன்னு இல்லை, ஒரு 50 வருஷம் 100 வருஷம் எந்த ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கோல்டு வந்து ஒரு லாங் பீரியட் வந்து லல் பீரியடாக இருக்கும். அப்புறம் திருப்பி ஒரு லாங் பீரியடுக்கு புல்லிஷாக இருக்கும். இது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று தான். சரி, இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு லேண்ட் வாங்கி நம்ம அதுல இது பண்றத விட, இப்போ கோல்டு வந்து இப்போ அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ கோல்டுன்னு பார்க்கும்போது எத்தனை வருஷங்கள் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் டவுன் இருந்தாலுமே அது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம லேண்ட் வாங்குறது வந்துட்டு பெஸ்ட்டா? இல்ல கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து பெஸ்ட்டா சார்? இது 2க்கு மட்டும் தனியாக கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். இது 2 மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா, கோல்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கமோடிட்டி. ஈஸிலி லிக்விடேட்டபிள். கம்ப்ளீட்டாக நீங்கள் வேணுங்கையில் விற்றுக்க முடியும். இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ லேண்டு வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்க போகிறீங்க. சென்னையில், தாம்பரத்தில், உள்ளுக்குள்ள நீங்கள் போய் வாங்க போகிறீங்க. அல்ல மதுரையில் இன்னும் பைபாஸ் ரோட்டில் போய் வாங்க போகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். ஸோ இப்போ அந்த இடம் நல்ல இடமா, சரியான இடம் இல்லையா, யூனிக் ரிஸ்க்னு சொல்லுவோம். அந்த யூனிக் ரிஸ்க் வந்து லேண்டுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும். இந்த இடம், இந்த ஏரியா, இந்த நகரம் ஏறும் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரியணும்.
இல்ல இன்னும் ஒரு 10 வருஷத்துல growth வரும், ஏர்போர்ட் வருது, ரோடு வரப்போகுதுன்னா உங்களுக்கு தெரியணும். ஸோ அது வந்து யுனிக் ரிஸ்க். கோல்டுக்கு வந்து யுனிக் ரிஸ்க் கிடையாது. ஸோ அது இன்டர்நேஷனல் கமோடிட்டி. எல்லா இடத்துலயும் ஏறல, நம்ம கையில வச்சிருக்க கோல்டும் ஏறும். ஸோ அதனால இன் ஜெனரல் இது 2யும் கம்பேர் பண்ணையில கோல்டு இஸ் பெட்டர். ஓகே சார். இப்போ கோல்ட் ரேட் வந்து அதிகமா இருந்தாலும், எல்லாரும் வந்து இந்த கோல்டுல வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன ரீசனா இருக்கும் சார்? இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா சார்? கோல்டு வந்து ஹிஸ்டாரிக்கலி நம்மளோட ஒட்டி உறவாடிய ஒன்று. நம்ம தூங்கையில நம்ம கழுத்துல இருக்கு, காதுல இருக்கு, கையில இருக்கு. ஸோ இது வந்து நம்ம காலாகாலமா நம்ம தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமன், மச்சான் எல்லாருக்குமே வந்து மிகவும் ஒரு சிநேகமான மெட்டல்னு சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் கோல்டு. அதான் ஜென்ரலா எவ்ரி ஒன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் கோல்டு. நம்ம ஒரு நல்லது, கெட்டது, தேவை, ஒரு ஃபங்க்ஷன் எதுனாலும் கோல்டுல தான் நிறைய பேர் கொடுக்க பார்க்குறாங்க. பர்டிகுலர்லி கிராமப்புறங்கள்ல. ஸோ அந்த உறவு ஒன்று. ஸோ அதோட சேர்ந்து மத்திய அரசாங்கங்களும், மத்திய ரிசர்வ் வங்கிகளும் அதை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது 2ம் மிக்ஸ் ஆகவும் தான் ரூம் ஆகிக்கிட்டு போகுது. ஓகே சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.